السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால், நாம் இந்த இஸ்திக்ஃபாரை ஒவ்வொரு நாளும் 70 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த இஸ்திக்ஃபாரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய 40 வருடங்களினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமை, ஏழ்மைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கின்றான். மறைமுகமான நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இஸ்திக்ஃபார், சையதுல் இஸ்திக்ஃபார் என்று அழைக்கக்கூடிய அந்த இஸ்திக்ஃபாரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, பாவமே செய்யாத நபி. அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் தினம் தினம் பாவம் செய்கின்றோம். நாம் எந்த அளவுக்கு இஸ்திக்ஃபார் செய்கின்றோம் என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி அவர்களே 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள் என்றால் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்திக்ஃபாரிற்கு ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது. மிகவும் சிறந்த ஒரு இஸ்திக்ஃபார், சய்யிதுல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபாரில் எல்லாம் மிக சிறந்த ஒரு இஸ்திக்ஃபாராக இந்த இஸ்திக்ஃபார் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஊதுவோம். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான். அந்த அளவுக்கு சிறந்த இஸ்திக்ஃபார். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. மீண்டும் ஒரு முறை இதனை ஓதுகின்றேன். اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت என்று வரக்கூடிய இந்த இஸ்திக்ஃபாரை நாம் 70 தடவைகள் ஓதுவோம்.